வணக்கம். ஆஹா கல்யாணம் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவ்யூ பார்க்கலாமாங்க. நம்ம சூர்யா இருந்துட்டு மகா கிட்ட நம்ம தாத்தா பாட்டியை கூப்பிட்டு வந்து எங்கேயாவது போயிடுவோமா அப்படின்ற மாதிரி சொல்லவும், நம்ம மகா இருந்துட்டு ஏங்க இப்படி சொல்கிறீங்க, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, பிரச்சனை வந்துட்டா இப்படியே விட்டுட்டு போயிடுவோமா, அதை வந்து ஃபேஸ் பண்ணணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மகா தைரியம் சொல்கிறாங்க. ஒரு பக்கம் கோடீஸ்வரி இருந்துட்டு ரொம்பவே பயந்துட்டு இருக்காங்க. இன்னும் சூர்யாவுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆனால் நம்ம மகா இருந்துட்டு ஃபோன் எடுக்க மாட்டுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தாத்தா இருந்துட்டு சூர்யாவை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இப்படி ஒரு குடும்பத்தில் இப்படி ஒரு அசிங்கம் வந்துட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. மகா இருந்துட்டு சூர்யாவை வீட்டுக்கு கூப்பிட்டு போனதுமே நம்ம தாத்தா சூர்யாவை பார்த்ததுமே ரொம்ப சந்தோஷப்படுறாரு. சூர்யா என்னப்பா நடக்குதுங்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம சூர்யா கிட்ட கேட்கவும், யாரோ பெரிய சதி பண்ணியிருக்காங்க தாத்தா, அதை எப்படி கண்டுபிடிக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சீக்கிரமா கண்டுபிடிப்பா, நம்ம வீட்டு மேல உளுந்த அசிங்கத்தை நீதான்ப்பா தொடைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கண்டிப்பா தாத்தா, நான் சீக்கிரமா அந்த வேலையை பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் மகா இருந்துட்டு, நீங்க ஒண்ணுமே கவலைப்படாதீங்க தாத்தா, உங்களுக்கு உங்களோட ஹெல்த் தான் முக்கியம், நீங்க ஹெல்த்தை மட்டும் பாருங்க, நாங்க இந்த ப்ராப்ளத்தை பார்த்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கோடீஸ்வரி ஃபோன் பண்ணி ஓஞ்சிட்டு நேரில் வந்து பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோடீஸ்வரி வந்து வீட்டுக்கே வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுமே சூர்யா பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மகா இருந்துட்டு சமைச்சிட்டு இருக்காங்க. அது அந்த நேரம் பார்த்து நம்ம கௌதம் வந்துட்டு, என்ன அண்ணியாரே சமைச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி வந்து கேட்கவும், நம்ம மகாக்கு இருந்துட்டு செம்ம கோவம் வந்துடுது. என்னதான் உனக்கு வேணும், நீ நினைச்சது நடக்கலன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறியா அப்படின்ற மாதிரி கேட்கவும், என்ன அண்ணியாரே உங்களை லேசில் விட்டுருவேன்னு நினைச்சிங்களா, இந்த கௌதமோட பிளான் என்னன்னு உங்களுக்கு தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மகா கிட்ட சொல்லவும், மகா இருந்துட்டு ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சூர்யா இருந்துட்டு தன்னோட பேர்ல சிம்மு எத்தனை வாங்கியிருக்காங்க, எதெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டர்ல தேடிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம மகா கிட்ட சொல்றாரு, இப்படிதான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு, இது எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூர்யா இருந்துட்டு போன் நம்பர் எல்லாம் எடுத்து போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுக்குறாங்க. இது வந்து இந்த போன் எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்ற மாதிரி நம்ம போலீஸ் கிட்ட சொல்லவும், அந்த போலீஸ் வந்து ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு கௌதம் கிட்ட தான் இது இருக்குதுன்னு தெரிஞ்சதுமே ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம போலீஸார் என்ன பண்றாங்கன்னா, நம்ம கௌதம் வந்து பிடிச்சிட்டு போக வந்துடுறாங்க. நம்ம சித்ரா இருந்துட்டு, எதுக்காக என் பையனை பிடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கவும், உங்க பையன் தான் எல்லா வேலையும் பண்ணது அப்படின்ற மாதிரி நம்ம மகா சொல்றாங்க. சொன்னதுமே வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகி நிற்கிறாங்க. நீயாடா பண்ண, எதுக்காக இப்படி பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நம்ம மகா இருந்துட்டு, இந்த சொத்தை அவன் பேரில் மாற்றணுமா, அதுக்காக தான் இதை எல்லாத்தையும் பண்ணியிருக்கான், அதை வாயை திறந்து கேட்டிருந்தாவே சூர்யா எல்லாத்தையுமே கொடுத்துட்டு பாரு, ஆனால் சூர்யாவுக்கு இவ்வளோ பெரிய அசிங்கத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கான் இவன் அப்படின்ற மாதிரி சொல்லவும், நம்ம தாத்தா பாட்டிக்கு ரொம்பவே ஷாக் ஆகிடுது. ஏன்டா இப்படி ஒரு கேடு கெட்ட வேலையை பார்த்த அப்படின்ற மாதிரி நம்ம தாத்தா பாட்டி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் இருந்துட்டு இவங்களை பிடிச்சிட்டு போயிடுறாங்க. நம்ம சித்ராக்கு ரொம்பவே ஷாக்கிங் ஆயிடுது. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கௌதம் இருந்துட்டு நான் பண்ணலன்னு சொல்லிட்டு சாதிச்சுட்டே இருக்காரு. நம்ம போலீஸ் இருந்துட்டு விசாரிக்கிற முறையில் விசாரிச்சுட்டு இருக்காங்க. நம்ம கௌதம் வந்து இதுக்கு மேலே போலீஸ் ஸ்டேஷனில் இருப்பாரா இல்லை வெளியே வந்துருவாரான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.